இது என்னதுமா? பப்குட்டியோட டிஷ். பீனட் லட்டு. பொறுமையா நான் சாப்பிடுங்க. நீ அப்பதான் உங்களோட டேஸ்ட் தெரியுமோ? டேஸ்ட் நம்ம சாப்பிடுறாங்க. என்னோட டியூஷன் சிலர் பார்ட்டிஸ். ट्यूशन में யூடியூப்ல 200k வந்ததுக்காக இவங்களுக்கெல்லாம் நாங்க வந்து ஸ்வீட் பண்ணி தர போறோம். என்ன நீதான் பண்ண போற? நீதான் எல்லாருக்கும் பண்ணி கொடுக்கணும். வாய்க்குள்ள போகுது. இது வெல்லம். இதுவும் நான் தான் பண்ணேன். அம்மி இல்ல, இது பேர் என்ன? ஆட்டிக்கல்லா? இடிகல். ஈட்டிக்கல்லாமா? அதுல போட்டு அரைச்சிருக்கோம். நம்ம வந்து அடக்கல இடிச்சிருக்கோம். ஸ்டைலிஷ் தமிழ்ச்சி. கீழே விழுந்துராது பப்புக்குட்டி. பப்புக்குட்டி ஏ அறிவாளி கூமுட்டை. எப்படி இந்த அறிவு உங்களுக்கு வந்து? உனக்கு அறிவு இல்லைன்னு எனக்கு தெரியும். போதும்க்கா. ஏன்னா இது கம்மியா தான் நம்ம கொஞ்சம் ஆடையை போட்டுப்போம். என்ன போடுவீங்க? ஆட்டையை போட்டுப்போம். நாங்க வந்து சிஷ்டி கொஞ்சம் ஜட்ஜ் மாதிரி நட வந்து தின்னுகிட்டே இருக்காது. ஆல்ரெடி என்கிட்ட இருந்தா அந்த டைரக்டர் சாரும் இவ்வளவு ஆல்ரெடி கொஞ்சம் தின்னுட்டாங்க. அதனால என்னோட தட்டுல போயிடுவாங்க. நாங்க வந்து யூடியூப்ல 200k சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். சோ வந்து நாங்க எங்க அதுக்காக நாங்க ஸ்வீட் இது நான் செஞ்சேன். இது நீ செஞ்சியா? இது நான் செஞ்சேன். நான் செய்ய போறேன். சொன்னால அவ ஒரு ஸ்வீட் பண்றா, நான் ஒரு ஸ்வீட் பண்றேன். ரெண்டு இடத்துல எது நல்லா இருக்கு அப்படிங்கறது ஜட்ஜ் மேடம் சொல்லுவாங்க. நான் முக்கியமா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இங்க வந்து தீர போனா எல்லாரும் என்னோட இதோட ஸ்மெல்ல அப்படியே ஊர்ந்து வருது. என்ன சொல்லுவாங்க? என்னோட டிஷ் ரொம்ப டேஸ்டா ஸ்மெல்ஃபுல்லா இருக்கா. அதனால அது வந்து அதோட வாசனையில அது வருது. அப்படி என்ன டிஷ்மா அது? பீனட் லட்டு. பீனட் லட்டுவா? கடலை லட்டு. ரெண்டும் ஒண்ணுதான். வறுத்த கடலை அரைச்சு லட்டு பண்ணி வச்சிருக்கேன். வறுத்தக்கு முதல்ல வந்து கடலையை நல்லா வறுத்துக்கணும். வறுத்து ஆற வச்சுட்டு அந்த அதுல தோல் இருக்குல்ல, அதெல்லாம் அதுக்கப்புறம் எடுத்துடணும். தோல் எடுத்துட்டு தோலையும் வெள்ளத்தையும் சேர்த்து அரைச்சுக்கோங்க. அப்ப இந்த கன்சிஸ்டன்சி வெள்ளத்தையுமா? சரி கடலையும் வெள்ளத்தையும் அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த கன்சிஸ்டன்சியா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு வச்சுக்கோங்க. கன்சிஸ்டன்சியே உருண்டை பிடிச்சுக்கணும். லட்டு உருண்டை பிடிக்க கூடாது. எனக்கு கொஞ்சம் திக்குது. டேஸ்ட் பண்ணிடலாமா? சரி நான் பண்ணட்டா? நான் வந்து இந்த போர்பன், இது வந்து போர்பன் பிஸ்கட். இது ரொம்ப ஹெல்தி. போர்பன் பாத்தீங்கன்னா என்ன சாக்லேட் பிஸ்கட் ஏதோ உடம்புக்கு நல்லது இல்ல. நம்ம பாத்தீங்கன்னா ஹெல்த்தியா பண்றோம். பாத்தீங்கன்னா காலை வச்சு இதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்றேன்னு சொன்னா அது சொல்லிட்டா? சொல்லுங்க. பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ். அப்படியே சீஸ்ல அப்படியே ஊர்ந்து டீப் ஃப்ரை. அப்படியே சீஸ் உருகி வருமாமா. டீப் ஃப்ரை பண்றது வந்து மசாலால பெரட்டி போட்டு அவங்க ஃப்ரை பண்ணுவாங்க. டீப் ஃப்ரை. ஆனா எனக்கு அது ஹெல்தியாமா. எனக்கு விட்டுருந்தா நான் இன்னும் இது அந்த சீஸ் பால் நல்லா டேஸ்ட். ஆனா எனக்கு யாருமே விடல. கேட்டா எண்ணெயில எல்லாம் நீ ஒன்னும் தொட வேண்டாம்னு சொல்றாங்க. நான் எவ்வளவு பெரிய செஃப். கைய வச்சனு வை. சரி பண்ணு நீ. அவ மட்டும் அப்படியே பண்ணி முடிச்சிட்டு போயிடுவா. அப்புறம் அவளுக்கு ஒரு வேலை இல்ல. அக்கா என்னக்கா பண்ற? நல்லா இருக்கிற பிஸ்கட்ல போய் தேங்காய் போட்டுட்டு இருக்க. நீ கொஞ்சம் சத்தம் போடாம இரு. கொஞ்சம் பஸ் நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ சிஸ்டர் குட்டி வரதே 4 லட்டு தான் வரும். அதுலயும் பிச்சு திங்கறேன் அதை திங்கறேன்ட்டு என்ன போட்ட? நான் ஜட்ஜ் கேக்குறேன். என்ன கேக்குற? உன்னோட ரெசிபி என்னன்னு சொல்லு. நான் வந்து 2 பாக்கெட் போர்பன் பிஸ்கட் எடுத்து கிரீமோட பிஸ்கட் உடைச்சு மிக்ஸில போட்டு அரைச்சிட்டேன். சரி. அது கூட கொஞ்சமா துருவின தேங்காய். இன்னும் வாங்குற. சரிங்க மேடம். அடுத்து என்ன போட்டீங்க? துருவின தேங்காவை போட்டு இதுல லைட்டா மிக்ஸ் பண்ணிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா மாவு மாதிரி வரணும். இப்படி இருக்கா? இப்போ இதுல வந்து லைட்டா அப்படியே பால் போடணும். கொஞ்சம் கொஞ்சமா போடணும். ரொம்ப போட்டோம்னா அப்புறம் அது வந்து கொல கொலன்னு ஆயிடும். சரி. அதனால கொஞ்சம் கொஞ்சமா போட்டோம்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு பால். லட்டு தான் பண்றீங்களா? ஆமா. நான் வந்து லாலிபாப் பண்றேன். லாலிபாப் குத்துற
குத்துறதுக்கு ஓ அப்ப இத நானும் ஒரு குச்சி வச்சு குத்துனேன்னா அது லாலிபாப் ஆயிடும். சரியா? சரி இல்ல சரி இல்ல எதுல குத்துவ? விளக்கு மாத்து குச்சில. சரி. ஆனா எங்களுக்கு வந்து லைட் பத்த மாட்டேங்குது. ஸோ அதனால எல்லாருக்குமே வந்து நல்ல கிளாரிட்டியா இருக்கிறதுக்காக குவாலிட்டியில போய் ஹெச்டி போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து நாங்க பண்றது சூப்பரா தெரியும். ஓகே பெரியமா நான் லட்டு செஞ்சுட்டேன் பெரியமா. நான் எப்படி பெரியமா சாப்பிட முடியும்? ஒன்லி 2 ingredientsல நீங்க சூப்பரான டேஸ்டியான லட்டு பண்ணிடலாம். பாப்புக்குட்டியோட ரெசிபி. ஒரு பளபளன்னு இருக்கு. என்ன போட்ட? பால். பால் பாலா? குடுகுடுன்னு ஓடி போய் இதான் வெப்பன், முருங்கா வெப்பன். இது யார் நல்லா பண்ணலையோ அப்படியே மண்டே போட்டுருவேன், தெரிஞ்சுக்கோங்க. டெக்கரேஷன். இதான் டெக்கரேஷனா? ஓ ஸ்மைலி. இது கண்ணா? இது கண்ணு, இது ஐப்ரோஸ், மூக்கு, வாய். வாய் மூக்கு இவ்வளவு சின்னதா இருக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு இத ட்ரை பண்ணேன். சூப்பர் சூப்பர். பிடிச்சிருக்கா? டக்குனு எப்படி கிரியேட் பண்ணிட்ட? டெக்கரேஷன் பண்ணிட்டா. நல்லா இருக்கு. ஐயோ வாய் பிஞ்சு போகுது. இது எவ்வளவு மார்க்? இதுக்கா 5 out of 10. என்ன சாப்பிட்டே பார்க்கல அதுக்குள்ள 5ஆ? டெக்கரேஷனுக்கு அவளோட மூளைக்கு. ஏசிட்டே சூப்பர். அறிவு நல்லா யூஸ் பண்ணிருக்கா. கை கொடு. ஏன் 5 மார்க் தான் கொடுத்துருக்கேன்னு கோவமோ? பரவாயில்ல, பொழைச்சு போ. ரைட் போகுது. எங்க பக்கத்துல தான் ஏர்போர்ட் இருக்கு, அதனால அடிக்கடி நாங்க ஃளைட் பாப்போம். பாக்க மட்டும் தான் செய்வோம் ஃளைட். இந்த அக்காவை பாருங்க பெரியமா. அப்படியே ஃளைட் வாங்க போறலாமா? அப்படியே ஃளைட் வாங்க. நான் கார் தான் வாங்க போறேன். BMW M5 வாங்க போறலாமா? BMW M5. BMW தான் காலேஜ் போகலாம். சப்பா அக்கா எனக்கு வாய் டெம்ப்ட் பண்ணுதுக்கா. டெம்ப்ட் அது உட்கார்ந்து நக்கிறது. இருட்டாகிட்டே இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமா முடிங்க. வாயா ஸ்மைலி. இப்படி திருப்பி காமிச்சிரு போடி பெரியமாக்கு. கண்ணு ஒரு கண்ணு பெருசா இருக்கு, ஒரு கண்ணு சின்னதா இருக்கு போடி. அது ஒன்றரை கண்ணு. இந்த சைடு இந்த கண்ணு வீங்கி இருக்கு. ஓ மெட்ரோ சைடு வந்து சார். ஒரு கண்ணு கண்ணு வலி, அதனால வீங்கிருச்சு. வீங்கிருச்சு. மூக்கு பாரு எவ்வளவு பெருசா இருக்கு. மூக்கு அவ மூக்கு மாதிரியே இருக்குது. மூக்கே காணோம். மூக்கே காணோம். அது குட்டியோண்டு இருந்துச்சு. சரி மூக்காக வச்சுப்போம். இல்ல ஒண்ணு மட்டும் தனியா வச்சா அது கொஞ்சம் வருத்தப்படும். கொண்டாங்கம்மா. இதோ. ஐயோ கடவுளே, வாட் a lollipop. இது வந்து வித்தவுட் கோகனட் லாலிபாப், இது வந்து வித் கோகனட் லாலிபாப். எப்படி நான் அங்க இருந்து இங்க இடத்த மாத்துறதுக்குள்ள தெரியாம எங்க அப்பா கிட்ட என் பிளேட்டை கொடுத்துட்டேன். ஒரு தேங்காவோட லட்டு எங்க அப்பா தின்னு முடிச்சிட்டாங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எங்க லாலிபாப் கையில கொண்டு வந்தா பாத்துட்டே இருந்தனா பாத்துட்டே இருந்தீங்க. லாலிபாப் நான் வச்சிட்டு வந்துட்டேன். ஏன்? இது வந்து உனக்கு லட்டுவா சர்வ் பண்றேன் இப்ப நான். சரி லட்டு vs லட்டு. அங்க பின்னாடி வர சூரியன். எஸ் சன்செட் சூப்பரா அப்படியே ஆரஞ்சு கலர்ல சன்செட் ஆகுது. எனக்கு அப்பதான் நான் சாப்பிடுவேன். நீங்க ரெண்டுமே எடுத்து சாப்பிடுங்க மேடம். 200k சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுக்கு வந்துருச்சு. எல்லாமே உங்க சப்போர்ட்னால தான். அதுக்காக தான் இந்த ட்ரீட் நாங்க இன்னைக்கு வச்சோம். பயங்கர ட்ரீட். பெரிய ட்ரீட். ஏதோ இந்த சிஸ்டி 100 பேருக்கு நான் பிரியாணி தான் ஃபர்ஸ்ட் செஞ்சனால அவ ஃபர்ஸ்ட் என்னோட சாப்பிடுறோம். 4 கடல இங்க ட்ரீட் வந்து லட்டு செஞ்சிட்டு நீங்க இப்போ நான் வந்து பிரம்லாக்காவோட லட்டு சாப்பிட போறேன். வேர் கடலை லட்டு, பீனட் லட்டு. நல்லா இருக்கா? ஸ்வீட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸ்வீட் அதிகமா இருக்கா? இங்க ஆக்குடு. இதுல சச்சி தான் பயங்கரமான ஆளு. ஆமா. ஐயோ ஒரு மணி ஒரு லட்டு சாப்பிடுறவ ஜட்ஜ். அவன் ஜட்ஜுங்கிற பேரை கொடுத்தனே தெரியல. ஸ்வீட் நிறைய இருக்கு. எப்படி இருக்கு சார்? ஸ்வீட் கொஞ்சம் அதிகமா இருக்கும் மேடம். உங்க லட்ல வந்து ஸ்வீட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சாமா? கொஞ்சம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் கடலை இன்னும் கொஞ்சம் வெறும் கடலையை மட்டும் அரைச்சு போட்டீங்கன்னா லட்டு சார். என்னோட திங்க போறேன். நீங்க செஞ்சது ஃபர்ஸ்ட் என்னோட சாப்பிடு. சரி சாப்பிடலாம். அப்படி இனிப்பு தெரியாது என்னோடது இல்ல. அப்படின்னா அவ்வளவு பிடிச்சிருக்கு என்னோட. ரெண்டாவது வேற சாப்பிட போறேன். ஃபர்ஸ்ட் சாப்பிடு. பிரைஸ் சாப்பிடு. இது சாப்பிடுறியா? ஃபர்ஸ்ட் இது சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவ தேங்காய்ல நான் வந்து கிரேட் பண்ணேன். அப்படியே டிபுக்குன்னு வருது. ஃபர்ஸ்ட் நான் தான் சாப்பிடுவேன். இப்படி வருது. ஃபர்ஸ்ட் தேங்காய்ல கோட் பண்ணி சாப்பிடு. சாஃப்ட்டா இருக்கா? ஒரு வாயில ஒரு லட்டு போட்டா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையாமா. அப்பனா என்னோட தான் நல்லா இருக்கு. சரி போர்பன் டேஸ்ட் வரல. கவர்மெண்ட். சரி நீ அதை விட நல்லா இருக்கா நல்லா இல்லையா? இதை சாப்பிடு இப்ப. இப்போ வந்து வெறுமா தேங்காய் வெறும் தேங்காய் இல்ல தேங்காய் உள்ள டக்கு டக்குனு கொஞ்சம் சாப்பிட்டு பண்ணல.
1 மணி நேரம் ஒரு விஷயத்தை சாப்பிடுவான். பெரிய சச்சிலமா அவன் வந்து உள்ள அப்படியே இறக்கும் போது இத வந்து உணர்ந்து ரசிச்சு ருசிச்சு ஒவ்வொன்றுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு பெரிய ஆராய்ச்சியாளர். சரி, என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. எப்படி இருந்தாலும் நீ அதான் திங்க போற. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? ஏன்னா சாக்லேட் பிடிக்கும்ல. பப்புடி ஹலோ பப்புடியே ரெண்டையும் சாப்பிட்டு சொல்லிடுவான் எதுன்ட்டு. ஏன் அப்படி அவதான் கரெக்டா இதுக்கு மேல உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். எங்க அம்மா கொஞ்சம் மிச்சம் இருக்கட்டும். நீ சொல்லு கிருஷ்ணா எதுன்ட்டு. நான் அம்மா கிட்ட சாப்பிட்டா அம்மா கிட்ட தான் ஜட்ஜ் சொல்றேன். சரி இங்க ஒரு நிமிஷம் அமையும் சொல்றேன். அது உண்மையிலே நல்லா இருக்கு. என்னோட இனிப்பு ஜாஸ்தி தான், பட் சொல்லு. அதான் நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. இதான் நல்லா இருக்கு. இது என்னதுமா? பப்புடியோட டிஷ் பீனட் லட்டு. ரொம்ப ஜாத மிட்டாவா இருக்கு. அதான் இது சாப்பிட்டாலும் ஓகே. அது வித் கிரேட்டட் கோகனட் சாப்பிட்டீங்களா? இருங்க பொறுமையா நான் சாப்பிடுங்க. நீ அப்பதான் உங்களோட டேஸ்ட் தெரியுமோ? டேஸ்ட் நம்ம சாப்பிடுறாங்க. எப்படி இருக்கு? எல்லாம் பெரிய சச்சி தான். யோசி வாயில போண்டாமா? யோசிச்சு தான் சொல்லுவாங்க. இது ஓகேவா தான் இருக்கு. அம்மா இது ஒரு டேஸ்ட் சரி, இந்த ரெண்டுல எது? நானே என்னோட இதெல்லாம் சொல்லியாச்சு. இவ்வளவு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டாளா? உண்மையா சொல்லணும். ஒண்ணும் யாரும் தப்பாலாம் நினைச்சு மாட்டாங்க. சரி பப்புடி யாரும் மனவர்த்தம் அடைய மாட்டாங்கம்மா. நீங்க சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. இது ஓகேவே, இது ஓகே தான். எனக்கு தான் ரெண்டுமே ஓகேவா தான் இருக்கு. தெரியுமா, ஒழுங்கா சொல். இந்த ரெண்டு ஓகேல ஏதோ ஒரு டபுள் இது எனக்கு ரொம்ப ஓவர் இனிப்புன்னு தான் எனக்கு பிடிக்கல. இல்லனா இது நல்லா தான், டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. ரொம்ப இனிக்குது, ரொம்ப ஜாஸ்தி. ஏதோ ஒண்ணு ஓகே. இதெல்லாம் கரிஷ்மா கூட வேலை. நான் சொன்னேன் வெள்ளை காதி சொல்லிட்டு போடி ஏதோ ஒண்ணு. கரிஷ்மா 3 ஓட்டு எனக்கு வந்திருக்கு. சிஷ்டி குட்டியோட ஓட்டு எனக்கு தான், பப்பு குட்டியோட ஓட்டு எனக்கு தான், அம்மாவோட ஓட்டு எனக்கு தான். இப்ப அப்பா ஒருத்தர் தான் சாப்பிட்டு சொல்லணும். எங்க அப்பா சித்தப்பா கொஞ்சம் சாப்பிட்டு இருங்க. பாப்பா டிசப்பாயிண்டட். மனவர்த்திமாயிட்டியோ? அப்படியெல்லாம் இல்லைங்க. என்ன இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு ஃபெயிலியர் வந்துட்டு தான் நல்லா இருக்கும். அடுத்த தடவை நல்லா பண்ணுவேன் நானு. அப்படியே படுத்துறணும். ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. ரெண்டுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. ஒன்னொருல மட்டும் சீனி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டு. வெல்லம் அது வெல்லம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா. இதெல்லாம் கரிஷ்மாக்கா சதி. இப்பவும் சொல்றேன், அந்த அக்கா வேணா தோக்கணும்னு சொல்லி சதி பண்ணிட்டாங்க. அவதான் காரணம். ஆமா, நான் சொன்னேன் அக்கா, நான் ஆல்ரெடி பாதி தான் பண்ணியிருந்தேன். பப்புக்குட்டி எப்படி பப்புக்குட்டி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இந்த அக்கா என்ன அதிகமா போட்டாங்க. எனக்கு லைட் பண்ணியா இல்ல பண்ணா ஆனா அதுக்குன்னு வேணும்லாம் யாரு வெச்சி யாரு கொடுத்தாங்க சும்மா தெரியும். சொன்னேன். ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கு. கரெக்ட்டா பண்ணிருக்க, எல்லாம் பக்காவா பண்ணிருக்க. அந்த ஸ்வீட் சரி, மட்டும் நான் கொஞ்சம் போயிட்டு எங்க அம்மா ஜாஸ்தி. கிட்ட கொடுக்குறேன். அவ பை. கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் கரெக்ட்டா போட்டேன். ஸ்வீட்டே போடல. அப்புறம் one பிஸ்கட். நான் வந்து இங்க பாருங்க, நான் உண்மையா சொல்றேன். அடுத்த தடவை நான் உங்களுக்கு சீஸ் பல்லடா, பொட்டேட்டோ பல்லடா பண்ண வந்த ஃபுட் வேற, ஆனா பண்ணது வேற. என்ன போட்டி பண்ண வந்த? நான் பொட்டேட்டோ பால், கிறிஸ்பி பொட்டேட்டோ பால் பண்ணலாம். சீஸ் போட் பண்ணிடா. சீஸ் இல்ல, சீஸ் போட் பண்ணி விடு. அப்படியா? நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அப்படியே கண்டிப்பா பிரிக்கும் போது அப்படியே சீஸ் அப்படி ரெண்டு பிரிஞ்சு வரும்ல, அந்த மாதிரி பண்ணி விடு. சரிமா, நீங்க சொல்லிட்டீங்களா? சரியா? இப்போ எக்ஸாம் எனக்கு எக்ஸாம் ரிஷாக்கா ஏதோ ஒரு சீஸ் பால் தான். ஆமா, சீஸ் பால். நான் ரிஷாக்கா பண்ணதே என்ன சாப்பிடல. எக்ஸாம் முடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் எக்ஸாம் வருது. எக்ஸாம்ல முடிச்சிட்டு லீவ் வரும்ல உங்களுக்கு, நமக்கு ஒரு நாள் கண்டிப்பா நான் சீஸ் பால் பண்ணி தரேன். எனக்கு நான் இது பண்ணல. எல்லாம் என்னோடது தான் டிமாண்டா இருக்கு. இது முடிஞ்சு போச்சு. இது கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. இது நான் எங்க அம்மாக்கு அப்பாக்கு போய் தருவேன். லட்டு முடிந்து விட்டது. கரிஷ்மா லட்டு வெற்றிகரமாக. இந்திய வெற்றியாளர் கரிஷ்மா. கை தட்டுங்க. ஒரு ஆள் ஓடிஸ். அடுத்த வாட்டி பண்ணி கொடு. அடுத்த வாட்டி பண்ணு. சோ இப்படியே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா 1 மில்லியன் சீக்கிரமா ரீச் பண்ணிடலாம். சோ 1 மில்லியனுக்கு தொடர்ந்து சப்போர்ட், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் எல்லாம் அடுத்த 300Kக்கு நாங்க வேற வீடியோட வரோம். வாங்க போலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ போட மாட்டியா? ஒரு நல்ல வீடியோட வரோம். எல்லாமே நாங்க போடுற எல்லா வீடியோமே நல்ல வீடியோ தான். மத்த வீடியோ அது சரி ஸ்பெஷல் வீடியோட வரோம். 300Kக்கு வந்து ஒரு 300Kக்கு வந்து ஸ்பெஷலா வந்து ஏதாவது ஒரு டிஃபரண்டான பண்ணிட்டு வருவோம். இப்பலாம் வந்து ரெகுலர் டிஃபரண்ட் vlogோட வரும். பை गाइस. பை பை. சரிம்மா, நான் திங்கறமா உன்னோட வேண்டாம். நீயே தராம வேற பண்ணிடுவா.